இந்த பப்பி வந்து நாங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து எடுத்தோம். இது ஆக்சுவலாக வந்து பேரோ அந்த குட்டி ஐவிலாம் போட்டு நல்லா காப்பாற்றி வச்சுருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 2-3 மாதம் வரைக்கும் நல்லா ஆக்டிவாக நல்லா இதுவாக தான் இருந்தா. திடீர்னு என்னான்னு தெரில, குழந்தைக்கு நடக்கவே முடியல. சரி நடக்க முடியலையே, என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்னு சரி வெயிட் பண்ணோம். சரி சும்மா ஏதோ உடம்பு சரியில்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அங்கே பார்த்தா இந்த மாதிரி ஃபிட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டுருந்தா. அப்புறம் ஐவிலாம் போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தோம். இது ஃபஸ்ட்டு இது பண்ண வீடியோ இது எடுத்தது. ஐவிலாம் போட்டோம். சரி போட்டு தூங்கிட்டு இருந்தது. திடீர்னு ஃபிக்ஸ் வர மாதிரிலாம் ஆயிடுச்சு குழந்தைக்கு. சரின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கொஞ்சமாவது உட்காந்துருந்த குழந்தை இப்போ திடீர்னு சுத்தமாக உட்கார முடியாமல் இப்படியே இந்த மாதிரி தான் படுக்கையாக மூச்சு விடவே கஷ்டப்பட்டு, மோஷன் போகவும் கஷ்டப்பட்டு, திடீர்னு ஃபிக்ஸ் பயங்கரமாக வர கத்த ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கும் ஒன்றும் புரியல. நாங்களும் பார்த்தோம். நல்லா தான் இருக்கா, திடீர்னு ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோம். சரி டிஸ்டம்பராக இருக்குமோன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அது டெஸ்ட்டில் வந்து அப்படி இல்லைன்னு தான் காட்டுச்சு. சரி வேறு ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் எக்ஸ்ரே எல்லாமே எடுத்துடணும். டிஸ்டம்பராக இருக்குமா எல்லாமே செக் பண்ணோம். எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரிசல்ட்லாம் வந்துருந்தது. சரி வேறு என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்தோம். எல்லாமே எடுத்து பார்த்தோம். எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். 2வது நாள் நைட்டு வந்து குழந்தைக்கு ரொம்பவே முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து இப்படியே முடிச்சியே உட்காந்து பார்த்துட்டே தான் இருந்தாங்க நைட்டு ஃபுல்லாக. திடீர்னு ஃபிக்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும். பாருங்களேன், தொண்டையில் கூட ஒரு மாதிரி ஏதோ ஆகிட்டு இருந்தது. எனக்கு வேறு பயம். நான் அதனால தான் மெயினாக எக்ஸ்ரே எடுத்தது. ஆனால் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் இது பண்ணாங்க. நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சரின்னு சொன்னேன், நான் ஏதாவது பண்ணி பொழைச்சிரும் அப்படின்னு நைட் டைமில் எதுவுமே பண்ணவும் முடியல எங்களால். எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு திடீர்னு ஃபிக்ஸ் வந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருந்துச்சு. பாருங்களேன் எப்படி தொண்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இதாகி ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்து நான் கூப்பிடும் போது முடியாமல் அப்படியே இருந்துச்சு. இப்படியே பார்த்துட்டு எந்திரிக்க ரொம்ப ட்ரை பண்ணிச்சு. ஆனால் முடியவே இல்லை. எந்திரிக்க சாப்பிட்ற வரைக்குமே எந்திரிக்க ட்ரை பண்ணிச்சு. ஆனால் சுத்தமாக முடியவே இல்லை. பாவம் இந்த மாதிரி தான் குழந்தை கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தது. சுத்தமாக முடியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கடைசியில் வந்து நைட்டு ஒரு 4 மணிக்கிட்ட இறந்துட்டு நாங்கள் ஒரு 5 மணிக்கு அடக்கம் பண்ணிட்டோம். இருட்டில் தான் இருக்கணும். அதான் வீடியோ அவ்வளோ கிளியராக இருக்காது. பாவம் நல்லா ஆக்டிவாக இருந்த குட்டி தான் அது. இறந்துச்சு. எங்களுக்கே கஷ்டமாக போச்சு. என்ன பண்ணுறது எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஆனால் கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. நாங்களும் எல்லா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் 2 நாள் எங்களால் முடிஞ்சது எல்லாமே பண்ணோம். ஆனால் என்ன பிரச்சனை எதுன்னே கண்டுபிடிக்க முடியல. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பேர்வை வந்து காப்பாற்றி நல்லபடியாக தான் வச்சுருந்தோம். நல்லா ஆக்டிவாக 3 டேஸில் பேர்வை வந்து 3 டேஸ் தான் ஐவி போட்டோம். உடனே சரியாயிடுச்சு இந்த குட்டிக்கு. அதுக்கப்புறம் ஹாலில் தான் வச்சு நல்லா தான் பார்த்துட்ருந்தோம். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வந்து இந்த குட்டி இறந்து அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் பேர்வை வந்துச்சு. எல்லா குட்டியும் இறக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த குட்டி இறந்து 1 வீக் அப்புறம். எதுக்கு சொல்கிறேன்னா, கரெக்டான டாக்டர்ஸ் யாருமே இங்கே கிடையாது. மெயின் ரீசன் அதான், கரெக்டாக சொல்கிறதுக்கு. அதனால தான் இந்த வீடியோ.